செஞ்சோலை கிரிக்கெட் சேனல் ஆதரிக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 முட்டை வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் மூவிங் ட்ரே வந்து அலுமினியத்தில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு 60 முட்டை வச்சு ரொட்டேஷன் ஆகிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும். அந்த பாக்ஸோட சைஸ் அளந்துக்கணும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக இதோட இன்னர் டயா வந்து பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர் 16 இது இருக்குது, இன்ச்சு 16 இன்ச் இருக்குது. 16 இன்ச் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். 16 இன்ச் இருக்குது. நல்லா வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். 16 இன்ச்சு அகலம். நீளம் வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா 70 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? இன்ச்சில் பார்த்திங்கன்னா 27.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு ட்ரே செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு வந்து இன்னர் டயாக்கு வந்து நம்ம என்ன சைஸ் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும், 2 சைடும் வந்து கேப் இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் வந்து அகலம் எடுக்கிறோம். இது நல்லா பார்த்தீங்கன்னா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? 40 சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் அகலத்தை எடுத்துக்குவோம். சரிங்களா? ட்ரேக்கு அகலம் வந்து 40 சென்டிமீட்டர் வைக்க போகிறோம். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 70 சென்டிமீட்டருக்கு. நம்ம ட்ரே வந்து செய்யப்படுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவிங் ஆகிறதுக்கு இடம் வேணுங்கிறனால நம்ம 60 சென்டிமீட்டர் ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? ஆனால் இருக்கிறது 70 சென்டிமீட்டருக்கு. நம்ம ட்ரே மூவிங் ஆகிறதுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் கேப் விடணும். அதுக்காக ஒரு 10 சென்டிமீட்டர் கேப் விட்டு நம்ம ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பாக்ஸோட மேலே மட்டும் பார்த்தா பத்தாது, பாக்ஸோட உள்ள அதே அளவுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். சில பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே அதிகமாக இருக்கும், கீழே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பாக்ஸ், நம்மளோட பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஒரே சமமாக இருக்கும். பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது. அப்போ கீழே போகும்போது 40 தான் இருக்குது. சரிங்களா? 40 கிடையாது, 40 தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் அளந்துட்டோம். இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரே ரெடி பண்ண ஆரம்பிப்போம். இப்போ வந்து இதை கட் பண்ணுறதுக்கான அலுமினியம் கம்பிகள் எடுத்துக்கிறோம். நம்ம பாக்ஸில் சைஸ் பார்த்தோம். நம்ம செய்ய போகிற ட்ரே வந்து 60க்கு 40 மூட்டை எடுக்கிறோம். இதுக்கான அலுமினியம் கம்பி இந்த ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கம்பியில் எத்தனை கம்பி கட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து கட் பண்ணிக்கிறோம். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 70 கட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே ட்ரே போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே ட்ரே உள்ளே போட்டு நம்ம டயரை மாட்டி ஓட விட்டோம்னா அந்த டயர் வந்து தர்மகோல் பாக்ஸில் 15 பள்ளம் ஆயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி 70 ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அந்த பாக்ஸ் சைஸுக்கே ஒரு 2 எல்லாம் இங்கே கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. 70 சென்டிமீட்டரில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதே அளவு வந்து இன்னொரு 70 சென்டிமீட்டர் இன்னொரு கம்பி கட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70ல் 2 சைஸ் கட் பண்ணிட்டோம். 70 2 சைஸ் கட் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ரெண்டு 70 சைஸில் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இந்த பீஸில் லேசாக ஒரு பெண்ட் இருக்குது, அதை லேசாக எடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருக்குது. இந்த மாதிரி பெண்ட் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் ட்ரே ரெடி பண்ணணும். இந்த மாதிரி அமுக்கி எடுக்கணும். இந்த மாதிரி சமமான டேபிள் வச்சு கொஞ்சம் அமுக்கி இந்த பெண்டில் எடுத்து வச்சு பாருங்கள். இந்த லேசாக தூக்கிட்டு இருக்க பாருங்கள். இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒரு சைடு அமுக்குனா ஒரு சைடு தூக்கி. இந்த மாதிரி தூக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் ட்ரே ஒழுங்காக ஓடாது. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ அந்தளவுக்கு தூக்கலை. 2 மட்டும் மட்டமாக இருக்குது, எது மட்டமாக இருக்குது. 2 ட்ரேவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து மாட்டுறதுக்கு. இது வந்து ட்ரெயினுக்கு எப்படி ஒரு தண்டவாளமோ அது மாதிரி நம்மளோட எக் மூவிங் ட்ரேக்கு இதுதான் தண்டவாளம். இதில் தான் எக் மூவிங் ட்ரே ஓடும். நம்ம டேரெக்டாக வந்து இன்குபேட்டர் ட்ரே வந்து பாக்ஸில் மாட்டினோம்னா இந்த வீல் வந்து ஓடும்போது பாக்ஸ் வந்து பல்ல விழுந்து பாக்ஸு பொட்டையாயிரும். சரிங்களா?
இந்த வீல் வந்து ஓடும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓட்டையாயிரும், பல்ல விழுந்து அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டவாளம். இந்த ரெண்டு ரயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில் தண்டவாளத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் உள்ள ஃபிட் பண்ணலாம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பாக்ஸுக்குள்ள இந்த ஓரத்தில் இந்த எண்டுலேயும் இந்த சைடு ஆப்போசிட் எண்டுலேயும் பாக்ஸோட இந்த எண்டுலேயும் ஆப்போசிட் எண்டுலேயும் நம்ம செட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட் சைட்லையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு சைடு ஆப்போசிட் சைடில் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஒரு தடவை மெஷர்மெண்ட் எடுக்கணும். முதல் வந்து நம்ம பாக்ஸோட அளவு தான் மெஷர்மெண்ட் எடுத்தோம். இப்போ வந்து பாக்ஸில் ட்ரே, இந்த அலுமினியம் ட்ரே மாட்டியிருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு எப்படி தண்டவாளம் யூஸ் ஆகுதோ அது மாதிரி நம்மளோட எக்கு மூவிங் ட்ரேக்கு இதுதான் தண்டவாளம் மாதிரி யூஸ் ஆகும். நம்ம டேரெக்டாக மூவிங் ட்ரே போட்டால் இந்த தர்மோகோல் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ட்ரே வந்து இந்த ஓரத்தில் தான் ஓடணும். சரிங்களா? அப்போ இப்போ வந்து மறுபடியும் மெஷர்மெண்ட் எதுக்காக எடுக்க போகிறோம்னா இந்த அகலத்தையும் நம்ம சேர்க்கணும். இது வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த வீலோட அகலம் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த வீலோட அகலத்தையும் சேர்த்து நம்ம ஒரு அளவு எடுக்கணும். சரிங்களா? இப்போ 2 வீல் வந்து 2 சென்டிமீட்டர், அதாவது இந்த சைடு ஒரு ரயிலுக்கும் இந்த சைடு ஒன்று வரும், 2 ஆப்போசிட் சைடுக்கும் வரும். பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒன்று வச்சுருக்கேன்னா இங்கிட்ட ஒரு வீல், மொத்தம் 4 வீல் வரும். இப்போ இந்த 2 வீலுக்கு இடையில எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரே செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம முதல் 40 வரைக்கும் பார்த்தோம். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 38 தான் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ண போகிற அலுமினியம் ட்ரே வந்து 38க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? 38 தான் அகலம். 38 அகலத்துக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வீல் மாட்டி அளந்து பார்த்தாச்சு. ட்ரே கீழே வச்சுருவோம், பாக்ஸை கீழே வச்சுருவோம். பாக்ஸை கீழே வச்சு நம்ம கட்டிங் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 2 இதில் கட் பண்ணது போக இதில் மீதி பீஸ் இருக்குது. இந்த பீஸ் வந்து ஒரு சைடு கட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ தேவையான அளவு பார்த்தீங்கன்னா 37, 38 இருக்குது. ஆனால் 37 எடுத்தால் போதும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ட்ரே மூவ்மெண்ட். அதுக்காக 37 எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 37ல் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே அளவுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுக்கிறோம். 37க்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுக்கிறோம். முப்பத்தி 7ல் 2 பீஸ் எடுத்தாச்சு. அடுத்து இப்போ இதை தனியாக வச்சுக்குவோம். 37ல் 2 பீஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 60ல் 2 பீஸ் வேணும். நெக்ஸ்ட் வந்து 60 சென்டிமீட்ரு. நான் சொல்கிறேன் எல்லாமே முக்கால்வாசி சென்டிமீட்டர் தான் சொல்கிறேன், இன்ச்சுக்கு சொல்லலை. இது 37 சென்டிமீட்ரு. இது வந்து 60 சென்டிமீட்டர் கட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60ல் ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. அதே 60ல் இன்னொரு பீஸ் அளந்து கட் பண்ணுறோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 60ல் இன்னொரு பீஸ் கட் பண்ணுறேன். அந்த கட் பண்ண பீஸே வச்சு அளந்துக்குவேன். அப்புறம் ஈஸியாக ஒரே சீராக இருக்கும் கட்டிங்.
60ல் 2 பிட் ரெடி பண்ணிட்டு கட் பண்ணி 60ல் 2 பிட்டு 37.5ல் 2 பிட்டு கட் பண்ணிட்டோம். வாங்க வச்சு பார்த்துருவோம் ட்ரே சைஸ் கரெக்டாக வருதானே. ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா. இப்போ இதை ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி குறுக்கு கம்பியில் கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு எல் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 இன்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு எல் கம்பின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் 2 சைடு 1 இன்ச்சுக்கு பட்டை இருக்கும். இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு பட்டை இருக்கும். இது வந்து அவுட்டருக்கு வந்து ட்ரேயோட அவுட்டருக்கு நம்ம இதை ரெடி பண்ணுறோம். ட்ரேயோட இன்னருக்கு எக் அடித்து மூவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பானா சேனல் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இந்த மாதிரி பானா சேனல் யூஸ் பண்ணுறோம். இந்த பானா சேனலில் உள்ளே போட்டு நம்ம என்ன முட்டை வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸில் இடைவெளி விட்டு மாட்டிக்கலாம். வாத்து முட்டைனா ஒரு சைஸு, கோழி முட்டைனா ஒரு சைஸு, காடை முட்டைனா ஒரு சைஸும் போட்டு மாட்டிக்கலாம். இப்போ இந்த பானா சேனலை அறுத்து ரெடி பண்ணிக்குவோம். சரிங்களா, வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன ஸ்க்ரூ போடுறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரில் பிட்டு தனியாக கடையில் கிடைக்கும். நான் வந்து ரொம்ப சின்ன ஸ்க்ரூ தான் போடுறேன். இந்த சைஸ்லேயே நீங்களும் வாங்க முடிஞ்சு வாங்கி போட்டுக்கோங்க. இந்த ட்ரில் பிட் வந்து 3ஆம் நம்பர்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே புதுசாக இருக்கும் இந்த ட்ரில் பிட்டு. இப்போ லாஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணுறோம். ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ரெடியான மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் வேலைகள் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான செவ்வகமான ஒரு ட்ரே வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் செவ்வகமான ஒரு ட்ரே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரே வந்து மட்டம் பார்க்கணும். ரொம்ப 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 முக்கியம். அதுதான் எதுக்காக நம்ம வந்து சென்டரில் ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டிருக்கோம். மட்டம் பார்க்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளோட எட்ஜில் வந்து இந்த கோடு கரெக்டாக வருது பார்க்கணும். மூளை மட்டம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. மூளை மட்டும் கரெக்டாக இருக்குன்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செஞ்சிருக்க ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா மூளை மட்டும் கரெக்டாக இருக்குது. கிராஸாக உள்ள கோணலாக இல்லை. இப்போ மூளை மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே 2வது ஸ்க்ரூவையும் ஏற்றிடலாம். மூளை மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ 2வது ஸ்க்ரூ நம்ம ஏற்றிடுவோம். 2வது ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்க்ரூ வந்து சென்டராக போட சொல்லியிருக்கேன். 2வது ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கார்னரில் இந்த 2வது ஸ்க்ரூ தான் ரொம்ப முக்கியம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த 2வது ஸ்க்ரூவில் தான் மூளை மட்டும் கரெக்ட் பண்ணுறோம். மூளை மட்டும் மாறாது. முதல் ஸ்க்ரூ சென்டராக போட்டனால நம்ம மூளை மட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 2வது ஸ்க்ரூ போடும்போது மூளை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஃபிக்ஸட் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம 2வது ஸ்க்ரூ இந்த கிராஸில் போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டால் இந்த ட்ரே வந்து கிராஸாக போகாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். எப்பயுமே இந்த ட்ரே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் வந்து மூளை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு மூளை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது ஸ்க்ரூ போடுறோம். வீடியோ லென்த்தாக தான் போகும். ட்ரை செய்கிறதுனா ட்ரை ஒயரிங்கு இந்த வீடியோ ப்ராமே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கையில் பார்த்து பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ரெடி பண்ண முடியும். கொஞ்சம் புரியவும் செய்யும். இல்லாட்டி இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. இப்போ நமக்கு ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீலை மாட்டி உள்ளே வச்சு கரெக்டாக ஓடுதான்னு செக் பண்ணிக்குவோம். உள்ளே நம்ம தண்டவாளம் மாட்டிடும் பாக்ஸில் ஏற்கனவே. அந்த தண்டவாளத்தில் இது கரெக்டாக ஓடுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீலை மாட்டணும். வீலை மாட்டிடுமா? வீல் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவு வச்சுட்டு ட்ரில் போட்ட வேண்டியது டேரெக்டாக.
ஸ்க்ரூ போட்டிங்கன்னா ரெண்டாவது ட்ரில் போடுறது ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு ஓட்டை போட்டு வீலை வச்சு ஸ்க்ரூவை போட்டுருவோம். அப்போ தான் ரெண்டாவது ஓட்டை போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த வீலை வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம். வீல் வந்து கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் வீல்ஸ்லாம் வாங்கணும். வேறு டைப் வீல்ஸ் வாங்கவே கூடாது. கம்பல்சரி இந்த வீல் டைப் தான் வாங்கணும். இது கொஞ்சம் ரேட்டு கூட தான். இந்த வீல் டைப் கம்பல்சரி வாங்க. கிடைக்கலாம் நம்மகிட்ட கனெக்ட் பண்ணால் நம்மகிட்ட இருக்கும், வாங்கிக்கோங்க. வேறு வீல் டைப் போட்டிங்கன்னா சைடில் ட்ரே சிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீல் டைப்பை தவிர வேறு வீல் டைப் போட்டிங்கன்னா சைடில் கம்பல்சரி வந்து ட்ரே சிக்கும். இதில் வந்து அந்த மாதிரி சிக்காது. சரிங்களா? நாங்கள் நிறைய வீல் மாடல் மாட்டிட்டு தான் சொல்கிறோம். நீங்கள் மறுபடியும் மாட்டி ட்ரை பண்ணி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைப் கிடச்சா வாங்கி மாட்டுங்க. இல்லைனாலும் நம்மகிட்ட கனெக்ட் பண்ணாலும் நம்மகிட்ட அந்த வீல் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு வந்து வீல் மாட்டியாச்சு. வீலில் ஒவ்வொரு வீலுக்கும் 2 ஸ்க்ரூ போடணும். ஒரு ஸ்க்ரூ தான் நம்ம போட்டுருக்கோம். அதனால் ஸ்க்ரூ போடுறது ஓட்ட போட்டுருக்கோம். அதேமாதிரி இந்த ட்ரில் ஓட்டையில் ட்ரில் விட்டு வேகமாக உள்ளே ரீச் ஆகும். படக்குன்னு ஓட்டை விழுந்ததுக்கப்புறம் அந்த டயத்தில் கவனமாக கையை வச்சுக்கிறோம், இல்லாட்டி கையில் குத்திடும். எவ்வளோ ஸ்பீடாக ட்ரில் விட்டு இந்த சைடு அவுட் சைடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம அந்த பின்னாடி கை வச்சுருக்கோம், சப்போர்ட்டுக்கோம்னா நம்ம கையில் ஓட்டை போட்டுருவோம். அதே மாதிரி இந்த பிசுரெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. ட்ரே செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த பிசுறு பூரா கைகள் ஃபுல்லாக குத்திடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கைகள் ஃபுல்லாக குத்திடும். ரெண்டாவது இந்த பிசுறு வந்து பவுடர் ஃபார்மெட்டில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது மூக்கில் போனால் பயங்கரமான அலர்ஜி வரும். சரிங்களா? கைகளில் குத்தினாலும் செப்டிக்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பக்கையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, கைகளில் குத்திக்காமல். கூட யாராவது ஒரு ஆள் இருந்தால் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஆள் யாரும் இல்லை. கேமரா நல்லா தெரியும் நினைக்கிறேன். கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்குது. 2 சைடு கிரீஸ் போட்டு நம்ம மூவிங் போட்டுக்கலாம். ஃபிட்டிங் கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் மூவிங் ஆகுது. இப்போ ட்ரே வந்து கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குது, பிரச்சனை இல்லை. இன்னும் எக்கு ஊட்டி விடக்கூடிய அந்த பானை சேனல் மட்டும் இப்போ கட் பண்ணி நம்ம மாட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா ட்ரே ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரே ஓரமாக வச்சுக்கோம். இப்போ பானை சேனல் கட் பண்ணிக்குவோம். உள்ள புது பானை சேனல் இந்த மாதிரி சைஸில் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 கம்பி கட் பண்ணிக்குவோம் இதில். சரிங்களா? இதில் வந்து ஒரு 10 கம்பி கட் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும். 10 கம்பி என்ன சைஸில் கட் பண்ணணும்னா இந்த ட்ரேயோட அகலத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச ட்ரே இருக்குது, இதோட அகலத்துக்கு நம்ம கட் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. ஆனால் நம்ம கட் பண்ணுறது 36 கட் பண்ணால் ஃப்ரீயாக வளரலாம். இல்லாட்டி 36 கட் பண்ணலாம். நம்ம இந்த குறுக்கில் வச்ச ட்ரே வந்து 37, 37 வச்சோம். இப்போ வந்து நம்ம 36 வச்சா கரெக்டாக இருக்கும். பானை சேனலுக்கு 36. சரிங்களா? பானை சேனல் வந்து 2 வச்சு கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முப்பத்தி 6.
10 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. குறுக்க யூஸ் பண்ணக்கூடிய 10 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் ட்ரில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன சேனல்லையே ரொம்ப துல்லியமாக அளவு வச்சு கட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து எந்த சைடு நல்லா மட்டமாக இருக்கும் அந்த சைடு மாட்டுவோம். இந்த சைடு நல்லா மட்டமாக இருக்குது. இதில் வந்து எதுக்காக துல்லியமாக கட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இதுதான் இந்த ட்ரே ரெடி பண்ணுறதுலேயே ரொம்ப சின்ன பொருள். ஆனால் இதோட வேலை தான் அதிகம். அதாவது இந்த பொருள் தான் பார்த்தீங்கன்னா அளவு வைக்கிற பிட்டு. இந்த பிட்டு இல்லைன்னா உங்களால் ட்ரே செய்யறது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பிட்டு சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.5 வைக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிட்டு சைஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர். இந்த பிட்டு அளவு மாறக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா இந்த 10 கம்பி கட் பண்ணியிருப்போம். அந்த 10 கம்பிக்கும் கேப்பில் இந்த ஒரு பிட்டை வச்சு தான் அளந்து நம்ம ஸ்க்ரூ ஏற்றுக்கணும். ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிட்டு நம்ம வேஸ்ட் ஆகாது. இந்த பிட்டு நமக்கு இந்த ட்ரேல யூஸ் ஆகிடும். மோட்டருக்கு இந்த பிட்டை தான் நம்ம மாட்டுவோம். ஓகேங்களா? மோட்டர் ட்ரே கனெக்ட் பண்ணுற இடத்துல 4.5 இன்ச் இந்த பிட்டு தான் மாட்டுவோம். ட்ரே வந்து 4.5 அப்படின்னா 9 இன்ச் முன்ன பின்ன நகரும். சரிங்களா? 9 சென்டிமீட்டர். சரி, எல்லாமே இன்ச் தப்பாக சொல்லிட்டேன். 9 சென்டிமீட்டர் முன்ன பின்ன நகரும். இது பூராமே சென்டிமீட்டர் தான். நான் எங்கேயாவது மறந்து இன்ச் சொல்லியிருந்தாலும் அதை நோட் பண்ணிக்காதீங்க. நான் வீடியோவில் இருந்தால் கட் பண்ணிடுறேன். 4.5 சென்டிமீட்டர். சரிங்களா? நம்ம அளவு செஞ்சது எல்லாமே சென்டிமீட்டர் தான் செஞ்சுருக்கோம். சரிங்களா? நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர், அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 37.5 சென்டிமீட்டர். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 4.5 சென்டிமீட்டர் ஒரு பிட்டு ரெடி பண்ணி இருக்கும். இந்த பிட்டு ரொம்ப முக்கியம் சொல்கிற காரணம் வந்து இதில் தான் அளவு வச்சு நம்ம அந்த 10 கம்பியை மாட்ட போகிறோம். 10 பானை சேனல் இதில் அளவு வச்சு மாட்ட போகிறோம். அது போக கடைசியாக இந்த பிட்டை வந்து நம்ம மோட்டருக்கு மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? இந்த பிட்டு அவ்வளோ அளவு துணிமாக இருந்தால் இதுக்கு சின்ன அளவு வச்சு மெதுவாக லேட்டாக போகல, மெதுவாக கரெக்டான அளவு இருக்கும். கட்டிங் அளவு முடிச்சு கரெக்டாக இருக்குங்களா, கரெக்டான அளவு இருக்கும், மாறாது. இந்த அளவு துணிமாக இருக்கணும், அளவு மாறாது. ஓகே, இந்த 4.5 சென்டிமீட்டர் பிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிட்டை வச்சு தான் நம்ம மாட்ட போகிறோம். அதனால் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. வீடியோவில் கவனமாக பாருங்கள். இந்த பிட்டு என்ன யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ட்ரே எடுத்துக்கோம். மேலே வச்சுக்குவோம் ட்ரையை. இதை வந்து ஏதாவது ஒரு சைடு இருந்து கனெக்ட் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சைடில் தான் இப்போ இங்கிட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கே வரைக்கும் முடிக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கிட்டும் இதே சைடு ஆரம்பிக்கணும். சரிங்களா? ட்ரில் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த சைடு ஆரம்பிக்கிறீங்கன்னா 2 பக்கத்தும் இந்த சைடு ஆரம்பிக்கணும், இந்த சைடு எண்டு பண்ணணும், முடிக்கணும். அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இல்லாட்டி அளவு பூரா மாறிடும். ட்ரே வந்து இந்த மாதிரி இல்லாமல் கிராஸ் ஆகும், இப்படி கிராஸ் ஆகும் மாறிக்கணும். இப்போ நேராக வேணும் அப்படின்னா இந்த சைடு அளவு ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த சைடு தான் ஆரம்பிக்கணும். இங்கிட்டும் ஒரே சைடு ஆரம்பிச்சு அப்படியே ட்ரில் பண்ணி மாட்டிட்டே போகணும். அதை விட்டுட்டு நான் இந்த சைடு வந்து நான் ஃபுல்லாக ட்ரில் பண்ணிட்டு அங்கிட்டு ட்ரில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அளவு மாறும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிட்டு வைக்கிறீங்கன்னா இந்த சைடு வந்து அப்படியே எல்லா பிட்டு ட்ரில் பண்ணி மாட்டிட்டு உடனே நம்ம இங்கிட்ட இருந்து இப்படி போகக்கூடாது. இங்கேயும் அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ட்ரில் பண்ணி இங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு இப்படி தான் போகணும். சரிங்களா? இந்த சைடு இப்படி ரைட் சைடில் போகிறோம், அங்கிட்டும் ஃப்ரண்ட்ல இருந்து ரைட் சைடு தான் போகணும். சரிங்களா? அதை விட்டு லெஃப்ட் சைடில் வரக்கூடாது. இங்கிட்ட ரைட் சைடில் போயிட்டு அங்கே லெஃப்ட் சைடில் வரக்கூடாது. சரிங்களா? வந்தீங்கன்னா இந்த கம்பி வந்து கிராஸ் மாறிடும். இந்த மாதிரி கிராஸாக மாறும், இல்லை இந்த மாதிரி கிராஸாக மாறிடும். ஒரே ஸ்ட்ரைட்டாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரே சைடு இருந்து தான் ட்ரில் பண்ணணும். பார்த்துக்கோங்க. அடுக்கிறது உங்களுக்கு ட்ரே அடுக்கிறதுல வீடியோவில் தெரியுதுங்களா? நீட்டாக தெரியும். நல்லா கவனம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி அடிக்கிக்கங்க. நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி பெண்டு இருந்துச்சு பானை சேனலில் அப்படின்னா இப்போ எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்க்ரூ போடையில் இடத்துலாயிரும். பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அளவுக்கு விட்டு யூஸ் பண்ண போகிறோம் சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேப்புக்கு இடையில இந்த பிட்டை வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு தோணாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிட்டு வச்சு இந்த பானை சேனல் இதில் முட்டை வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த 2 கேப்புக்கு இடையில உங்களுக்கு நான் அந்த அளவு பிட்டு வச்சிருக்கோம். இந்த அளவு பிட்டை வச்சுட்டு நீங்கள் ட்ரில் பண்ணுவோம்.
கையோட ஸ்க்ரூ ஏற்றுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கையோட ஸ்க்ரூ ஏற்றிட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபினிஷிங் ஆயிடும். இப்போ இந்த 4.5 சென்டிமீட்டர் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டைகளுக்கு எல்லா முட்டைகளுக்கும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இல்லை நான் வந்து வாத்து முட்டை வைக்க போகிறேன்னா இந்த 4.5 சென்டிமீட்டரை 5 சென்டிமீட்டராக மாற்றிக்கங்க. சரிங்களா? காடைக்கு வந்து இந்த ட்ரே வந்து சரிப்பட்டு வராது. நம்ம காடைக்கு வந்து இந்த ட்ரே வந்து நம்ம சிவர்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த ட்ரே அடியில் காரை முட்டை போயிடும். சரிங்களா? அப்போ காடை முட்டைக்கு நீங்கள் கில்ட்டிங் ட்ரே போட்டுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். சரிங்களா? கோழி முட்டைக்கு வாத்து முட்டைக்கு மட்டும் இந்த ட்ரே யூஸ் பண்ணுங்கள். காடை முட்டைக்கு கில்ட்டிங் ட்ரே போயிருங்க, உங்களுக்கு நல்லா ரிசல்ட் இருக்கும். ஆனால் கோழி முட்டைக்கு கில்ட்டிங் ட்ரே போகாதீங்க, ரிசல்ட் குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கோழி முட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா உருக்குனா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊனமாக பிறக்காம வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம ஆர்வமாக போட முடியும். வீடியோ நிறையா பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு அளவு வச்சு இதை ஸ்க்ரூ பண்ணி மாட்டிட்டோம். அடுத்து இங்கே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணி மாட்டிட்டோம். அடுத்து இதே மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த அளவு வச்சு தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணி மாட்டணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து டேப்பை வச்சு ஒவ்வொன்றே அளக்க முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி அளவு கிட்ட வச்சு டப்பு டப்புன்னு ஸ்க்ரூ ஏற்றிக்கங்க. நீங்கள் ஒவ்வொருக்கும் டேப்பு அளந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா மாறிடும் அளவு. சரிங்களா? கம்பல்சரி இந்த பிட்டு போட்டு தான் நீங்கள் பண்ணணும். அளவு பிட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. கிட்டத்தட்ட அந்த பிட்டை வச்சு அடுத்தடுத்து கம்பி வச்சு மாட்டிடலாம். நீங்கள் இங்கே டேப் வச்சு அளந்து ட்ரில் பண்ணால் அளவு மாறும், லேட் ஆகும் ரொம்ப. சரிங்களா? லேட் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பார்த்தா ஃபினிஷிங் வராது, அளவு மாறி போயிடும். ஒரு ட்ரே 4 சென்டிமீட்டர் இருக்கும், ஒரு ட்ரே 4 கால் போயிடும், 1 4 இருக்கும். உங்களுக்கு அளவு மாறி போயிடும். அப்புறம் உங்களுக்கு திரும்ப ஃபுல்லாக பிரிச்சுட்டு உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இல்லை எனக்கு வந்து வாத்து முட்டையும் கோழி முட்டையும் ஒரே நேரத்தில் வைப்போம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10ல் 5 கேப் வந்து கோழி முட்டைக்கு, 5 கேப் வந்து வாத்து முட்டைக்கு வச்சுக்க சொல்லுவோம். அதாவது 5 கேப் வந்து 4.5, 5 கேப் இதில் மொத்தம் 10 கேப் வந்துடும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கேப் வருது. அந்த 11 கேப்பில் கொஞ்சம் தான் முட்டை வைக்க, உங்களுக்கு முட்டை வந்து சின்ன முட்டையில் வைக்க முடியாது. அதனால 10 கேப்பே கணக்கு வச்சுக்கோங்க. 10 கேப்பில் வந்து 5 கேப் வந்து கோழி முட்டைக்கு, 5 கேப் வாத்து முட்டைக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை எனக்கு வாத்து முட்டை திடீர்னு ஃபுல்லாக வரும், அப்படி கோழி முட்டை திடீர்னு எனக்கு ஃபுல்லாக வரும், அந்த மாதிரி இருந்தால் எனக்கு கோழி முட்டை வைக்க முடியாது, வாத்து முட்டை வைக்க முடியாது அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து 2 ஹோல்ஸ் போடணும். எப்படின்னா இப்போ 4.5 இன்ச்சுக்கு ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரூவை கலட்டி மாற்றிக்கலாம். நீங்கள் ட்ரேல வந்து வைக்க போகும்போது எனக்கு 100 முட்டை இருக்குது, 50 முட்டை இருக்குது, வாத்து முட்டை இப்போதைக்கு எனக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். 2 ஸ்க்ரூ ஓட்ட போட்டிங்கன்னா மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சில கஸ்டமர் கேட்கக்கூடியவங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம், ஆனால் நமக்கு வேலை இருக்கும். சரிங்களா? நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணுறவங்க வேலை அதிகமாக இருக்கும், அதனால அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். அந்த மாதிரி நம்ம 2 ட்ரே போட்டு தர மாதிரினா ரேட்டு கூட வந்துடும், அந்த ட்ரேவோட ரேட்டே கூட வரும். அவங்ககிட்ட முதல்ல சொன்ன மாதிரி இங்கிட்ட இருந்து நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ட்ரில் பண்ணிட்டே போயிருக்கோம். அங்கிட்ட அதே மாதிரி சேம் மெத்தடில் தான் பண்ணணும். நம்ம திருப்பும் போது இந்த இடம் மாறி நமக்கு இங்கே கை வச்சு பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு கரெக்டாக திருப்பிங்க. சரிங்களா? இப்போ நம்ம இங்கிட்ட இருந்து தான் ட்ரில் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, ட்ரே நான் திருப்பி இருக்கனால நம்ம இங்கிட்ட இருந்து ட்ரில் பண்ணிட்டு போகிறோம். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்கிட்ட இருந்து நம்ம விட்டு வச்சுட்டே போகணும். அதே மாதிரி இந்த சைடு விட்டு வச்சுட்டே போகிறோம். சரிங்களா? நீங்கள் இங்கிட்ட இருந்து விட்டு வச்சுட்டே போயிட்டு இங்கிட்ட வரும்போது மட்டும் நான் இப்படி விட்டு வச்சுட்டு வரேன்னு வந்தீங்கன்னா அளவு மாறும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து இங்கிட்ட விட்டால் எங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம், அதே சைடு தான் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அகலத்தை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் ட்ரில் ஏற்றணும். இந்த அகலத்தை கரெக்ட் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துடும். அளவு மாறும், முட்டை கிராஸ் அடிக்கும். சரிங்களா? முட்டை கிராஸ் அடிக்கும்னா ரோல் ஆகும்போது இங்கே இருக்க முட்டை அப்படியே நகர்த்திட்டு இங்கே வந்துடும். அப்படி நடந்துச்சுன்னா ஒரு முட்டை இன்னொரு முட்டை மேலே ஏறிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் கம்பல்சரி இந்த மெத்தட் கட் பண்ணணும். எந்த சைடு ட்ரில் பண்ணிட்டு போனீங்களோ அதே சைடு இருந்தால் இந்த போட்டு ட்ரில் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்க்கல நம்ம சொல்லுவோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த வாரத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை ட்ரே வந்து ரொட்டேஷன் ஆகும். ஆனால் எக்கு பூரா ஒன் சைடாக போய் ஏறிடும். இங்கே ஒரு முட்டை வச்சிருக்கீங்க, இங்கே ஒரு முட்டை இருக்குன்னா இந்த முட்டை மேலே தள்ளி எல்லா முட்டையும் இங்கே தள்ளி ஓரமாக தள்ளி வெளியே தள்ளும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா சமமாக இருக்கணும். சரிங்களா? அந்த கம்பி உள்ளே இருக்க அந்த பானாச்சலம் வந்து சமமாக இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அப்போ நீங்கள் ஒரே சைடு ட்ரில் பண்ணிட்டு போகணும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கட்டாயம் இதெல்லாம் விட்டுருவீங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ட்ரே ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி பண்ணணும்.
பிட்டை மாற்றி மாற்றி போடுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிட்டை மாற்றி மாற்றி போட்டு இந்த பிட்டில் தான் வேலையே உங்களுக்கு. அதான் அந்த பிட்டு ரொம்ப முக்கியமான பிட்டு. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அழைச்சி சொன்னேன். இந்த பிட்டு ரொம்ப முக்கியமான பிட்டுன்னு இந்த அளவுக்காக தான் நான் சொன்னேன். கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும், வேகமாக நடக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பேசாத இடங்கள்லாம் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்றேன். இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி பாருங்கள். ஏன்னா ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்டுட்டேன்னா உங்களுக்கு நான் என்ன வேலை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாமல் போயிடும். என்னென்ன வேலைகள் பார்க்குறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகி கொடுக்குறேன். வீடியோவில் எடிட் பண்ணி போடும்போது கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஆகிடுறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. உங்களுக்கு பார்க்க முடிஞ்ச மாதிரி இருக்கும் வேலை இருக்குது. இப்போதான் ஆக்சுவலாக இனிமேல் தான் ஃபுல் ஒர்க்கே இருக்குது. ட்ரே ரெடி பண்ணுறது மட்டும் நமக்கு விஷயம் கிடையாது. அந்த ட்ரே ரெடி பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபிட் பண்ணி வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து மூவிங் ட்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மூவிங் ட்ரேவை வந்து மோட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காடி இதில் கொடுக்கணும். அந்த காடி எப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பானா சேனல் எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு காடி கொடுத்துருவோம். வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பானா சேனல் எடுத்து இந்த ஓரத்தில் காடி கொடுக்கலாம். இதை வந்து ஸ்க்ரூ பண்ணி மாட்டிட்டோம்னா இந்த காடிக்குள்ளே தான் நமக்கு வந்து மோட்டர் ரொட்டேஷன் பண்ணுற மோட்டரோட அந்த பின் இதில் உட்காந்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி பின்னு லாக் ஆகி ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கும். இந்த காடி மெயினாக மாட்டணும். அந்த காடி இல்லைன்னா நீங்கள் மோட்டர் ஃபிட் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த காடியை நம்ம மாட்டுறோம். இந்த காடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு தேவைப்படாது. இதில் பாதி இருந்தால் போதும், சென்டர் பண்ணி மாட்டிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 இன்ச் கட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு 4 இன்ச் கட் பண்ணிவிட்டு அந்த 4 இன்ச் வந்து சென்டராக மாட்டிக்கிங்க. இப்போ இந்த ட்ரேல வந்து இந்த காடியை அப்படி மாட்டணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை விட நான் எடுக்கக்கூடிய வீடியோட லென்த்தை விட கேமரா வந்து ஆங்கிள் மாறும். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுற மாதிரி எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியுது வீடியோவில். நான் என் மொபைல் வந்து மேலே நான் கட்டி போட்டிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா திருப்ப முடியும். ஓரளவுக்கு சென்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன மாற்றி வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பண்ணிட்டு வந்ததை சென்டர் பண்ணி பிடிச்சிட்டு கட்டிங் பிளேடில் தான் பிடிக்கணும். கம்பல்சரி கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து கட்டிங் பிளேடில் பிடிச்சா தான் ட்ரில் பண்ண முடியும். கட்டிங் பிளேடில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து செவுத்தில் ட்ரே முட்டை விட்டுக்கோங்க. விட்டு ட்ரில்லிங் மிஷின் வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ வச்சுருவோம். ஒரு சைடு ஏற்றிட்டீங்கனாலே ரெண்டாவது சைடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ஏற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த போன சேனலில் தான் உங்களுக்கு மோட்டரோட அந்த பின் மோட்டரில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்து இதில் லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ட்ரே வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த காடி மெயினான காடி. இதை கொடுக்க மறந்துடாதீங்க. இதுதான் மெயின் மோட்டருக்கு. மோட்டரில் கனெக்ஷன் பண்ணக்கூடிய இடம் இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் ஒயர் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடி ரெடி ஆயிடுச்சு. இதில் நல்லா லாக் ஆகி வந்து பண்ணுறது போதாக இருக்கும். ஒன் சைடு இந்த காடி மாட்டினா போதும். வீடியோ நல்லா தெரியுதுங்களா? ட்ரே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. வீல்லாம் மாட்டியாச்சு. 4 வீல் மாட்டியாச்சு. ட்ரே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மோட்டர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத தனியாக பார்த்துக்கலாம். இதில் மோட்டர் ஃபிட் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? ட்ரே கூட ரெடி பண்ணிடுவாங்க. மோட்டர் எப்படி ஃபிட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கட் பண்ணி வச்சு 4.5 இன்ச், சாரி 4.5 சென்டிமீட்டர். இன்ச் தான் நமக்கு வருது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வீடியோவில் பார்த்தாலும் இன்ச் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சென்டிமீட்டர் தான் ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். சரிங்களா? எனக்கு இன்ச்சின் வாயில் வந்துகிட்டே இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதை மட்டும் திருத்திக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சென்டர் கேப் விட்டு ஒரு ஓட்டை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடு ஓரமாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஓரமாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். லெஃப்ட் சைடில் ஓரமாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேமரா ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரைட் சைடில் ஒரு ஹோல்ஸ் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதுதான் மோட்டருக்கும் நம்ம ட்ரேக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிங் ராடு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த ஹோல்ஸை வந்து நம்ம பெருசாகும். அதுக்கு வந்து இந்த ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிட்டை வச்சு தான் நம்ம பெருசாக்குவோம். இதுக்கு ட்ரில் பிட் இருக்குது. ஆனால் ட்ரில் பிட்டு வந்து சிக்குது. சரிங்களா?
ட்ரில் பிட் வந்து நான் ஒரு 2-3 தடவை போட்டிருக்கேன். ட்ரில் பிட் வந்து எனக்கு ரொம்ப சிக்கி இந்த இது படக்கு பிடிங்கி வெளியே அடிச்சிடும் அதை நம்ம மிஷின் சுற்றுற வேகத்துக்கு. அதனால் அது கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி தெரியும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பிட்டை போட்டு பிட்லேயே நம்ம வந்து அலுமினியத்தை ஹீட் பண்ணி ஓட்ட போட்டுருவேன். சரிங்களா? அந்த சுற்றுற வேகத்தில் ஹீட் ஆகி ஓட்ட பெருசாகிடும். சின்ன ஓட்டையாக இருக்கிறது வந்து பெரிய ஓட்டையாக மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரில் பிட்டில் அதை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இதை கையில் பிடிச்சிடாதீங்க, பயங்கரமாக கொதிக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி இதை பிடிச்சி இந்த ஹோல்ஸ் வந்து அகலத்துக்கு இந்த பிட்டோட அகலத்துக்கு தான் நமக்கு மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய கம்பி இருக்கும். இந்த பிட்டோட அகலம் தான். அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த ஓட்டையை போட்டலாம். சரிங்களா? அதேமாதிரி நம்ம மாட்டக்கூடிய போல்டு, இதில் மாட்டக்கூடிய மக்காடு ஸ்க்ரூன்னு சொல்லக்கூடிய மக்காடு ஸ்க்ரூவோட அகலமும் இதுதான் வரும். அதனால் 2 ஹோல்ஸுமே இதை வச்சு அகலப்படுத்திக்கிங்க. நல்லா வீடியோவில் பாருங்கள். அந்த சின்ன ஓட்டையில் போட்டது மேலேயே வச்சு அந்த ஓட்டையை பெருசு பண்ணியாச்சு. இப்போ பயங்கர ஹீட்டில் இருக்கும் அந்த அலுமினியம் பீஸ். சரிங்களா? அதே கான்செப்டில் இந்த சைடும் ஒரு 5 நிமிஷம் சூடு ஆகட்டும். அது வரைக்கும் டச் பண்ணிடாதீங்க, பயங்கர ஹீட்டில் இருக்கும். சரிங்களா? ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த வட்டமான அளவு கிடச்சிருச்சு. மோட்டரில் வந்து இந்த வட்டம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வச்சு கட்டுறேன் பாருங்கள். இந்த 4.5 சென்டிமீட்டருக்கு இந்த பீஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இதில் ஃபிட் பண்ண கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கனெக்டிங் இது வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இது நமக்கு கிடைக்கணும் அவசியம் கிடையாது. இது நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா தெரியும். இந்த கனெக்டர் கிடைக்கல அப்படிங்கிற கமெண்ட் யூடியூப்ல நிறையா இருக்குது. இந்த கனெக்டர் எதுக்கு கிடைக்கணும்? நம்மகிட்டே இருக்கக்கூடிய பொருள் வச்சு இந்த கனெக்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் சின்னதாக ஒரு மரத்திலே வரக்கூடிய சின்ன மரப்பிட்டு கட் பண்ணி கூட இது அதில் இந்த மாதிரி ஓட்டையை போட்டு இதை இங்கே மாட்டிக்கலாம். இப்போ மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். மோட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மோட்டரில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது மாதிரி இதில் நம்ம சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இந்த பிட்டை வந்து மோட்டரில் வச்சு மாட்டிக்கிறோம் ஃபஸ்ட். இப்போ நம்ம வச்சிருந்த ட்ரில் பிட் தான் அதே சேம் சைஸ் தான் இந்த ஹோல்ஸ் இருக்கும். இந்த மோட்டர்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மோட்டரில் இருக்கிறது அதே ட்ரில் பிட் சைஸ் தான், சேம் ஹோல்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரில் பிட் ஈஸியாக போகுது. பார்த்தீங்களா? இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த பொசிஷனில் திருப்பிக்கோங்க. நமக்கு இதில் ஓட்ட போகிறது இந்த மோட்டரோட இந்த பொசிஷனில் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த பிட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். நல்லா தெரியுங்களா? ஹோல்ஸ் வந்து மேலே இருக்குது. இந்த பிட்டை வந்து இப்படி மேலே வைக்கிறோம். சரிங்களா? வச்சு நம்ம ட்ரில் போடுறதுமே ஒரு கட்டை வச்சுருக்கோம். அந்த கட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா பிட்டு அடி ஆச்சுன்னா கீழே வந்து அடி வந்துச்சுன்னா கீழே டேபிள் ஓட்ட பண்ணிடும். இல்லாட்டி பிட்டு அடி ஆயிடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மட்டமாக வச்சுட்டு இப்போ வந்து ட்ரில் போட ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிட்டை வச்சுட்டு உள்ள போட்டுருங்க. மோட்டரையும் அந்த பிட்டையும் வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அழகாக ட்ரில் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மோட்டர் காடியில் இருக்க ஓட்டைக்கு இந்த ஓட்டைக்கு நல்லா மேட்ச் ஆகும். சைடில் இருக்க அந்த ஓட்டைக்கும் அதேமாதிரி மேலே பெரிய ஓட்டை போட்டாச்சு. அதில் வந்து அந்த கம்பி உள்ள போயிடும். அழகாக உங்களுக்கு இதை ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கலாம். இதுக்குன்னு மார்க்கெட்டில் தனியாக ஸ்க்ரூ கிடையாது. நம்ம வந்து சுவிட்ச் போர்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ இதுக்கு அழகாக மாட்டலாம். கரெக்டாக ஃபிட் ஆகும். சரிங்களா? நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். மாட்டிப்போம். நம்மகிட்ட எல்லா பொருளுமே எப்பயுமே ஸ்டாக் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்க்ரூ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மோட்டரையும் அந்த அலுமினியம் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டில் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுற ஸ்க்ரூ இது. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாட்டிட்டு நம்ம ஃபெவிக்விக் ஊற்றி ஃபுல் டைட் வச்சிடணும். என்ன காரணத்துக்கு ஃபெவிக்விக் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் ஊற்றுனீங்கன்னா அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து நாலு லூஸ் ஆகி வெளியே வராமல் இருக்கும். அதே மாதிரி இது வந்து மோட்டர் போகிற வரைக்குமே இந்த ஸ்க்ரூ நம்ம கழட்ட தேவை அடிக்கடி ஃபிக்ஸடாக அந்த மோட்டர்லேயே இருக்கிற மாதிரி இருக்க போகுது. அதனால் ஒரு 2 சொட்டு ஃபெவிக்விக் விட்டோம்னா சேஃப்டி அது மாதிரி இருக்கும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் டைட் வச்சிடணும். ஒரு சைடு ஸ்க்ரூ போட்டு ஒரு சைடு நட்டு போட்டாச்சு. சிப்பாக சூப்பர் சரியில்லை. சூப்பர். அதே மாதிரி ஒரு சைடு கட்டிங் பிளேட் டைட் வச்சுக்குவோம். கட்டிங் பிளேட் டைட் ஈஸியாக இருக்குது. நீங்கள் கட்டிங் பிளேட் டைட் பண்ணுங்கள். இந்த நட்டை டைட் ஃபுல் டைட் வைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஃபுல் டைட் வைக்கிறேன். சரி நம்ம ஃபுல் டைட் வச்சு ஃபெவிக்விக் வேண்டாம் நினைக்காங்க. ஒரே ஒரு ட்ராப் இங்கே நம்ம ஃபெவிக்விக் வைக்கணும். இல்லாட்டி நட்டு லூஸ் ஆகிடும். மோட்டர் வைப்ரேஷனில் கொஞ்ச நாள் நட்டு லூஸ் ஆகி கலந்துறது கம்பல்சரி. இதுக்கு ஃபெவிக்விக் வைக்கணும். எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நட்டு ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு சொட்டு ஃபெவிக்விக் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த சைடும் வைங்க, இந்த சைட்லையும் வச்சிங்கன்னா நட்டு சாமானியமாக ரிலீஸ் ஆகாது. உங்களுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும். என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி இடங்கள் முக்கியமாக ரொம்ப கவனமாக பார்க்குற வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு மக்காடு ஸ்க்ரூ எடுத்து வந்திருக்கேன். இந்த மக்காடு ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 சென்டிமீட்டர் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதில் 2.5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு மக்காடு ஸ்க்ரூ எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? அதுக்கு வந்து போல்டு. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவு நீளம் இருந்தால் போதும். அதே மாதிரி மக்காடு ஸ்க்ரூ யூஸ் பண்ணுங்க. இதோட கனமாக போடாதீங்க. இது போதும் உங்களுக்கு. சரிங்களா? இதோட கனமாக போட்டிங்கன்னா இதில் 2 சைடு உரச ஆரம்பிச்சிடும். தேவையோட 2 சைடு உரச ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இது ஃப்ரீயாக இருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரோட இந்த சைடு மாட்டும் போது அதே மாதிரி மக்காடு ஸ்க்ரூல 2 டைப் இருக்குது. இது ஒரு டைப் இருக்குது. இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை அந்த மாதிரி வீங்கி இருக்கும். சரிங்களா? மண்டை வீங்கி இருந்துச்சுன்னா இந்த மோட்டர் சுத்தையில் இங்கே வரையில கீழே இந்த இதுக்கு போடக்கூடிய நட்டு இந்த மோட்டர் சுத்தையில் இது மேலே ஒரு தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வரையில இங்கே டச் ஆகும். இதுக்கு ஒரு நட்டு போடுவீங்க. இந்த மோட்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு நட்டு போடுவீங்க இல்லையா? அந்த நட்டோட டச் ஆகி ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி மண்டை வந்து இருக்கக்கூடாது. கம்பல்சரி மண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான மண்டையாக இருக்கணும். மண்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ளாட்டான மண்டை உள்ளது உள்ளே போட்டுட்டு
போல்டை போட்டு டைட் வைக்கணும். டைட் வச்சு இதுக்கு கம்பல்சரி ஃபெவிக் கொடுக்கணும். ஃபெவிக்கு நிறைய இடங்கள் இந்த இடங்களில் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இதுக்கு ஃபெவிக் கம்பல்சரியாக கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நட்டு மோட்டரோட இந்த நட்டு மாட்ட இடத்துல ஃபெவிக் கம்பல்சரியாக கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா மோட்டரில் மாட்டக்கூடிய எல்லா நட்டுலையும் ஃபெவிக் கம்பல்சரி. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சுட்டு இந்த இடங்களில் கொஞ்சம் பெண்ட் பண்ணி அந்த நட்டை பிடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நட்டு நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த நட்டு வந்து ஸ்லிப் ஆகாது, ரிட்டன் ஆகாது சீக்கிரம். இருந்தாலும் ஃபெவிக் நீங்கள் வைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் இந்த நட்டை டைட் வைக்கிறோம். இருந்தாலும் இதே லூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இவ்வளோ டைட் வைக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் இதுவே லூஸ் ஆகிருக்கு சில இடங்களில். நம்ம மோட்டரில் ரன்னிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் லூஸ் ஆகிடுது மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டிங் ஆயிடுச்சு. எந்த ஆட்டமும் இருக்கக்கூடாது. சரிங்களா, நல்லா ஃபிட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஃபெவிக் அதே மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண போதும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இது வந்து 743 சொல்லுவாங்க பெரிய ஃபெவிக். இது பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஒரு ட்ராப்பு, ஒரு ட்ராப் இந்த போட்டு போதும். நெக்ஸ்ட் வந்து திருப்பி போட்டு இந்த நட்டில் ஒரு ட்ராப்பு. சரிங்களா, 2 ட்ராப் போதும், கொஞ்சம் காயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட ரொட்டேஷன் பண்ணக்கூடிய போல்டு நட் எல்லாமே மாட்டியாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பாருங்க, ட்ரெயில அப்படி வச்சு பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் பாருங்க. இந்த சேக் இருக்கும், ஆனால் இந்த சேக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த சேக் வராது. சரிங்களா, இந்த சேக்கில் வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றும்போது ஒரு வருஷம் சுற்றும்போது இந்த மாதிரி சவுண்ட் இருக்கும், நாய்ஸ் இருக்கும். கேட்குதா வீடியோல? இந்த மாதிரி நாய்ஸ் வரக்கூடாது. சரிங்களா, சுற்றும்போது இப்படி இப்படி முன்னே அது நகரும்போது இந்த நாய்ஸ் கேட்கும். இந்த மாதிரி நாய்ஸ் கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்டு அலுமினியம் ட்ரேயில் உரசி சவுண்ட் கேட்காம இருக்க இந்த மாதிரி சவுண்ட் கேட்காம இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் ரவுண்ட் பிளாஸ்டிக் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பிளாஸ்டிக் வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக அமைக்க விட்டு மாட்டிக்கணும். இந்த மாதிரி மாட்டிட்டு இதில் ஒரு ட்ராப் ஃபெவிக் ஊற்றிடுங்க. அப்போ இது கலடாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ட்ராப் ஃபெவிக் ஒரு ட்ராப் ஊற்றிட்டிங்கன்னா இது கலடாது, நல்லா டைப்பாக திருப்ப பிடிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்காது, ஸ்மூத் ஆயிடும். உங்களுக்கு கீச் கீச் சவுண்ட் இல்லையா, அந்த சவுண்ட் வராது. அதே மாதிரி இதை மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணி மாட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ இது ஃபினிஷிங் ஆயிடுச்சு. சரிங்களா, மோட்டர் லைன் மாட்டியாச்சு, ஃபினிஷிங் ஆயிடுச்சு. மோட்டர் கரெக்டாக சுற்றும், ட்ரே கரெக்டாக மூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மோட்டரில் வந்து எல் கிளாம்ப் மாட்டி மோட்டரை பாக்ஸில் ஃபிட் பண்ணுறதுக்கான எல் கிளாம்ப் மாட்டுவோம். இப்போ வந்து இந்த எல் கிளாம்ப் நம்ம மாட்டிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக 1.5 சென்டிமீட்டர் மக்காடு ஸ்க்ரூ யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதில் மாட்டிட்டு நம்ம எப்பயுமே மொதல் பின்னில் தான் மாட்டணும். மொதல் ஹோல்ஸில் மாட்டணும், 2ஆவது ஹோல்ஸில் மாட்டாதீங்க, மொதல் ஹோல்ஸில் மாட்டுங்க. மொதல் ஹோல்ஸில் மாட்டிட்டு இந்த ட்ரே ரொட்டேஷன் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து ஃபுல்லாக உள் பொசிஷனில் வச்சுக்கோங்க. உள் பொசிஷனில் வச்சு ட்ரேயில் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தட்டு வேணும். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தட்டலை கரெக்டாக இருக்குது. சரிங்களா, இதில் யூஸ் பண்ணுற எல் கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் எல் கிளாம்ப்னு சொல்லுவாங்க. இந்த கிளாம்ப் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சாச்சு. எல் கிளாம்ப் வந்து ஃபுல் டைட் வச்சாச்சு. இதுலேயும் கம்பல்சரி ஃபெவிக் வேறு கொடுக்கணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்லிப் ஆகும். சரிங்களா, மோட்டர் வைப்ரேஷன் ஆகக்கூடிய இடம் ஃபுல்லாகவே ஃபெவிக் ஊற்றலை அப்படின்னா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நம்ம வச்சு ரிங்ஸ் வச்சு இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது 8 நம்பர் ஸ்பேனர் போட்டிங்கன்னா டைட் வச்சுக்கலாம். இதை எவ்வளோ டைட் வைக்கிறீங்கன்னா அவ்வளோ நல்லது. இல்லை சீக்கிரம் மோட்டர் லூஸ் ஆகிட்டே இருக்கும். இதை போட்டு நம்ம நோண்டிகிட்டே இருக்க மாதிரி ஆகிடும். ஆனால் ஃபுல் டைட் எவ்வளோ ஏற்ற முடியும் வச்சு ஏற்றுங்க. ஏற்றிட்டு கையோட 2 சொட்டு ஃபெவிக் ஊற்றிங்கன்னா கம்மு இருக்கும். இந்த மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த நட்டை கட்ட போகிறோம். இடையில எதுவும் வேலை கிடையாது, கட்டுறதுக்கு வேலையே கிடையாது. அதனால் இதை எவ்வளோ டைட் வைக்கணுமோ வச்சுருக்கோம். அது 8 நம்பர் ஸ்பேனர் யூஸ் பண்ணி ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஃபெவிக் ஊற்றுற முன்னாடி மட்டம் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி மட்டம் கிராஸாக யூஸ் பண்ணணும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ இது மரம் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது, லூஸ் ஆகாமல் இருக்கிறது ஃபெவிக் இதில் 2 ட்ராப் போட்டுக்குவோம். நிறைய பேர் ஃபெவிக் தேவையில்லை நினைக்கலாம், ஆனால் பயங்கரமாக லூஸ் ஆகும். நாங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ண கம்ப்ளைண்ட்டில் இந்த லூஸ் ஆகிறது கம்ப்ளைண்ட் தான் அதிகம். இப்போ இந்த ஃபெவிக்கு போட்டு நம்ம மாட்டி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரதில்லை. மோட்டர் லூஸ் ஆயிடுச்சுங்க நம்ம அடிக்கடி ரெடி ஃபோன் பண்ணுவாங்க. இந்த ஃபெவிக் அதனால் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்த பாக்ஸில் நிறைய பாக்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ புதுசாக போடக்கூடிய பாக்ஸ் எல்லாம் கம்பல்சரி இந்த மாதிரி ஃபெவிக் போட்டு கொடுத்துருக்கோம். இது போட்டு கொடுக்கக்கூடிய பாக்ஸஸ் வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் வரதில்லை, பக்காவாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இதை வந்து இந்த செட்டப்பை வந்து நம்ம பாக்ஸில் இந்த ரெண்டு ஸ்க்ரூ போட்டு பாக்ஸில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு ட்ரே வந்து இந்த காடியில் உட்கார மாதிரி மாட்டிக்கணும். ட்ரே வந்து இந்த காடியில் உட்கார மாதிரி மாட்டிட்டிங்கன்னா ஓகே, ட்ரே ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எக் மூவிங் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்ம வந்து 60 முட்டை வரைக்கும் வைக்க முடியும். சரிங்களா? 60 முட்டை வரைக்கும் வைக்க முடியும். மோட்டரோட சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா சுற்றி பாருங்கள். மோட்டரோட சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வெறும் மெட்டலோட விடாமல் நம்ம வந்து சவுண்டு கேட்கக்கூடாது. பிளாஸ்டிக் வாசல் மாதிரி போட்டிருக்கோம். அதனால் சவுண்டு இல்லாமல் நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக ரன் ஆகும். இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 1.5 தர்மோகோல் பாக்ஸில் அழகாக ஃபிட் ஆகும். சரிங்களா? இந்த ட்ரே தேவைப்படுறவங்க கட்டாயம் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட லெஃப்ட் சைடில் மேலே இருக்கும் மொபைல் நம்பர். தேவைப்படுறவங்க கட்டாயம் கான்டெக்ட் பண்ணுங்கள்.